நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கேரளா, கர்நாடகா, ஆந்திரான்னு நம்ம பக்கத்து மாநிலங்களுக்கு போயிட்டு இருந்த எம்சன், ஜல்லி, ரஃப் ரோட் மாதிரியான கட்டுமான பொருட்கள் 3 மாசத்துக்கு பேன் பண்ணியிருக்காங்க. இதனால வெளி மாநிலத்துல இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மாதம் 50 கோடி வரைக்கும் இன்கம் வந்துட்டு இருந்துச்சு. இந்த விஷயத்த தடை பண்ணனால நம்ம தமிழ்நாட்டுக்கு 150 கோடி வரைக்கும் லாஸ் ஆகலாம். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த விஷயத்த பேன் பண்ணாங்க? அத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டுல இருந்து கேரளா, கர்நாடகா, ஆந்திரான்னு நம்ம பக்கத்து மாநிலத்துக்கு போயிட்டு இருந்த 15% கன்ஸ்ட்ரக்ஷன் மினரல்ஸ் மூலமாக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மாசம் 50 கோடி வரைக்கும் இன்கம் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இத 3 மாசத்துக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. வெளி மாநிலங்களுக்கு பொருட்கள் போகாதனால தமிழ்நாட்டுல சப்ளை அதிகமாகும். இதனால எம்சன், ஜல்லி விலை கிட்டத்தட்ட 30% வரைக்கும் குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி இன்னும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதுதான் இயற்கை வளங்கள் சுரண்டல். தமிழ்நாட்டுல கனிம வளத்தை கடத்துறது இன்னைக்கு நேத்து நடக்கிற விஷயம் இல்ல. தென் மாவட்டங்கள்ல நடக்கிற தாது மணல் கொள்ளையா இருக்கட்டும், பண்ணை குட்டை வெட்டுறோம்னு சொல்லி அனுமதி வாங்கிட்டு எம்சாண்ட் மூலமா கேரளாக்கு மணல் கடத்தும் சம்பவங்களா இருக்கட்டும், இல்ல ரீசெண்டா ஈடி சோதனை வரைக்கும் வந்து மணல் குவாரி முறைகேடா இருக்கட்டும், இதெல்லாம் யார் பண்ணா? அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் குவாரி ஓனர்களும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் தான் இதை பண்ணிட்டு இருந்தாங்க. வெளி மாநிலங்களுக்கு அதிக விலைக்கு விற்கிறோம்னு ஆசைப்பட்டு, பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம ஊர் மலைகளையும் பாறைகளையும் சட்ட விரோதமான அளவுக்கு அதிகமாக தோண்டி வித்தாங்க. சுருக்கமா சொல்லணும்னா காசுக்காக இயற்கையும் மக்களோட தேவையும் அடகு வச்சாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நாடு, நம்ம மக்கள், அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க அப்படின்னு யோசிச்சு எடுக்கப்பட்ட முடிவு தான் இந்த விஷயம்.